இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்ச நமக்கு வந்து டிசைனிங் ரொம்ப பிடிச்சிருக்கும், டிசைனிங் பிடிச்ச நமக்கு சைக்காலஜி பிடிச்சிருக்கும், சைக்காலஜி பிடிச்ச நமக்கு பிசினஸ் பிடிச்சிருக்கும், பிசினஸ் பிடிச்ச நமக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இது எல்லாமே இருக்கு. ஆனா வேர்ல்டு நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, ஒரு ஸ்கில்ல சூஸ் பண்ணு, அந்த ஒரு ஸ்கில்ல ஃபோக்கஸ்டா இரு. இந்த தனி ஒருவன்ல கூட சொல்லுவாங்களே, ஒரு இதை சூஸ் பண்ணி லைஃப்ல அந்த ஒரு இதுக்காக ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கான ஒரு சிம்பிளான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, மத்த எல்லாருக்கும் ஒரு கேம் ஒரு மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த மல்டிபிள் பேஷனேட் பாலிமேத் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம எல்லாருக்குமே கேம் கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் ஆகும். இன்னொரு கேம் ஆடுற ஒருத்தனை பார்த்து அதே கேமோட ரூல்ஸ் தான் இங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுட்பாலோட ரூல்ஸ் கிரிக்கெட்ல அப்ளை ஆகும்னா கிடையாது. ஸோ இதோட கேம் ரூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாரும் மல்டிபிள் பேஷனேட்ஸ் அப்படின்னா இதுக்கு சிம்பிளான ஒரு ரூல் தான், எக்ஸ்ப்ளோர் வைட் பட் எக்ஸிக்யூட் நேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பட் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 30 அப்படின்னா 60 இல்லை 90 மேக்ஸிமம் 90 டேஸ்க்கு ஒரு ஸ்கில் எடுத்து அப்படின்னா ஒரு ஃபீல்டு எடுத்து அதை லேர்ன் பண்றதுக்கு பதிலாக அதில் மாஸ்டர் ஆகணும், அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளால கண்டிப்பாக முடியும். நமக்கு அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடணும். போட்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஃபீல்டுக்கு போயிட்டு அதையும் அதே மாதிரி இதே ரூல் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இப்போ ரெண்டுலேயே என்னென்ன பேட்டர்ன்ஸ் வந்து சிமிலராக இருக்கு, இதுல இருந்து எடுத்த ஒரு விஷயம் இதுல யூஸ் ஆகுமா எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு டயக்ராம் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஆமா இல்ல இதுவும் இங்க இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும். அந்த ரியலைசேஷன் தான் ஸ்பார்க். அதுல இருந்து நீங்க என்ன பில்ட் பண்றீங்க, அதுல இருந்து நீங்க என்ன ஒரு புதுசா ஒன்று கிரியேட் பண்றீங்க, அதுதான் மேட்டர். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கேம்னு சொல்லுவாங்க. நம்மளோட கேம் கம்ப்ளீட்டா வேற. ஸோ இந்த கேமை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.